சுத்தலே வந்துக்கிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. டேண்ட்ரஃப்க்கு தான் ஒரு ரெமெடி பார்க்க போகிறோம். வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க. நான் வந்து ரைஸ் வாட்டர்லேயே சோக் பண்ணிடுவேன். கொஞ்சோண்டு ரைஸ் வாட்டரும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த ரைஸ் வாட்டரை அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் ஊற வச்சது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு கலந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து விட்டுருங்க. ஸோ நல்லா அதை அரைஞ்ச பிறகு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் வந்து கேர்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டிங்கன்னா அது ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும். ஸோ அந்த கெட்டியான இதை எடுத்து நீங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து குளிச்சிங்கன்னா அப்படியே பல்லன்னு இருக்கும். ஒரே நைட்டில் டேண்ட்ரஃப் போகவே போகாது, ஏன் திரும்ப கூட வரும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒழுங்காக குளிக்க மாட்டோம், ஒழுங்காக ஃபுட்டு சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக அதை ஈரப்பதமாக வச்சுக்க மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு நீ மட்டும் ஏமா இப்படி இருக்குன்னு கேட்டால் அது மட்டும் என்ன பண்ணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க